தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வைகோவுக்கு ஜோசப் விஜய் பதவி வழங்குகிறார். வைகோவுக்கு ஜோசப் விஜய் பதவி வழங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வைகோ மதிமுகவின் பொதுச் செயலாளர். கடைசியாக இவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். தற்பொழுது அவர் எந்த பதவியிலும் இல்லை. மதிமுக பொதுச் செயலாளராக உள்ளார். வயது மூப்பால் அவதிப்பட்டு வருகிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேற்றைய தினம் விஜயை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வைகோவுக்கு அமைச்சர் பதவிக்கு நிகரான பதவி வழங்க ஜோசப் விஜய் முடிவு செய்துள்ளார். டெல்லி தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி என்ற பதவியை வழங்க உள்ளார். டெல்லியில் தமிழக அரசின் விவகாரங்களை கவனிக்கும் பதவிதான் டெல்லி தமிழக அரசு சிறப்பு பிரதிநிதி. இந்த பதவியை வைகோவுக்கு வழங்க விஜய் திட்டமிட்டுள்ளார். தற்பொழுது மதிமுக தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்த பிறகு இந்த பதவியில் வைகோ நியமிக்கப்படுகிறார். வைகோ தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்ற பதவியில் நியமிக்கப்படுகிறார். இது தமிழக அரசு மத்திய அரசு இரண்டுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய ஒரு பதவி. தமிழக அரசின் டெல்லி விவகாரங்களை கவனிக்கும் பதவி. இந்த பதவியில் வைகோ நியமிக்கப்படுகிறார். பொதுவாக ஆளுங்கட்சியை சார்ந்தவர் தான் நியமிக்கப்படுவார். தற்பொழுது கூட்டணி கட்சியை சார்ந்த ஒருவர் நியமிக்கப்படுகிறார். வைகோ தற்பொழுது தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்ற பதவியில் நியமிக்கப்பட உள்ளார்.